மக்கள் பிரச்சினைக்காக நாக்கை மடித்துக் கொண்டு குரல் கொடுக்கும் தைரியக்காரர் விஜயகாந்த் என்று கமல்ஹாசன் புகழஞ்சலி செலுத்தினார். எனக்கு அவர்கள் பிடித்த பல நல்ல குணங்களில் ஒன்று அவருடைய நியாயமான கோபம் என்று. இன்றைக்கும் அவர் ஒரு கிராமத்து ஆள் மாதிரி நாக்கை கடிச்சிக்கிட்டு கோபம் வந்ததுன்னா கேட்டுருவார், கேட்க வேண்டியது. கலைத்துறைதான் விஜயகாந்துக்கு முதல் குடும்பம் என குறிப்பிட்டு கண் கலங்கினார் ராதா ரவி. அவனுக்கு குடும்பம்ன்றது ரெண்டாவது பட்சம். ஃபஸ்ட்டு யாருன்னா இந்த கலைத்துறையை சேர்ந்தவர்கள் தான் அவனுக்கு ஃபஸ்ட்டு. அதில் விட்டு கொடுக்கவே மாட்டான். இவ்வளோ சீக்கிரம் போயிடுவான்னு எதிர்பார்க்கல. கிராமத்தில் இருந்து வந்த வெள்ளந்தி மனிதர் விஜயகாந்த் உள்ளிட்ட நாங்களெல்லாம் ரா மெட்டீரியல் என்று வாகை சந்திரசேகர் தெரிவித்தார். எங்கள் கவலையும் சந்தோஷத்தையும் துன்பத்தையும் பகிர்ந்து கொள்வது நாங்கள் 2 பேர் மட்டும்தான். சரி, என்னைக்காவது வாழ்க்கையில் நாம் வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி கொண்டு படங்களிலே நடித்து கொண்டிருந்த போது ஒரு நட்பு வட்டாரம் எங்களுக்கு வந்தது. இதில் எங்களுக்கு என்னென்னா, இந்த சபை நாகரிகம், ஒரு கூட்டத்தில் எப்படி பேசுவது, ஒரு விழாவில் எப்படி கலந்து கொண்டு, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. கிட்டத்தட்ட நாங்கள் ஊர்லேருந்து வந்த ஒரு ரா மெட்டீரியலாகவே இருந்தோம். இன்று வரைக்கும் அப்படித்தான் இருக்கோம். விஜய் அவர்கள் மறைவு வரைக்கும் ரா மெட்டீரியல் தான் இருந்தார். தமிழ் திரையுலகின் நிஜ சூப்பர் ஸ்டார் விஜயகாந்த் என்றார் கருணாஸ். இன்றைக்கி நீங்கள் எந்த ஹீரோ வேணாலும் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி கரண்டில் ஒரு 100 கோடி ரூபாய்க்கு வியாபாரம் நடக்குதுன்னா அது 150 கோடியாக மாற்றுறதுக்கு தேவையானதை சேர்த்துக்குவாங்க. அதுதான் இன்றைக்கி நடைமுறையில் எல்லாருமே, அது யாராக இருந்தாலும். அந்த விதத்தில் நான் பார்த்த நடிகர்களில் உண்மையான சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டால் எங்கள் அண்ணன் விஜயகாந்த் மட்டும்தான். ஒரு மனிதன் நல்லவனாக இருந்தால் எப்படி இருப்பான் என்பதை அறிந்து கொள்ள விஜயகாந்த் குறித்து பாடப்புத்தகங்களில் பாடம் இடம்பெற வேண்டும் என ஜெயம் ரவி கோரிக்கை விடுத்த போது விஜயகாந்த் மகன் கண் கலங்கினார். இறந்தப்புறம் கடவுளாயிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் சில பேர் தான் வாழும் போதே கடவுளாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் இவர். எவ்வளவோ விட்டுட்டு போயிருக்காரு நமக்காக. அந்த நல்ல விஷயங்களை எனக்கு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் தான், ஸ்கூல் பாட புத்தகங்களில் கேப்டனை பற்றி வரணும். வேறு எதுக்காகவும் இல்லை, அவர் நடிகராகவும் சரி அரசியல்வாதியாகவும் சரி அப்படியெல்லாம் நான் சொல்லலை. மனிதன் எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு டாபிக், நல்லா வாழ்ந்தால் இப்படி இருப்பாங்க, மக்கள் மனசில் வச்சுப்பாங்க. நடிகர் சங்கம் கட்டுவதற்கு இனியும் கடன் வாங்காமல் கேப்டன் படபாணியில் மொய்விருந்து வைத்து நடிகர்களிடம் கோடிக்கணக்கில் பணம் பெற வேண்டும் என்று மன்சூர் அலிகான் கேட்டுக்கொண்டார். நடிகர் சங்கத்தின் தலைவர் பொருளாளர் முக்கியமாக கார்த்திக்கு நான் வேண்டி கேட்டுக்கிறேன், கடன் வாங்கி கட்டாமல் அதை அவர் பாதையில் மொய் விருந்து மாதிரி, எப்படி ஒரு படத்தில் பண்ணியிருப்பாங்க, அந்த மாதிரி மொய் விருந்து வச்சு எந்த செலவும் பண்ண வேணாம், 5 பைசா நடிகர் சங்கம் செலவு பண்ண வேணாம். எல்லா நடிகர்களும் அந்த வளாகத்தை சுத்தப்படுத்தி அந்த புதர்களெல்லாம் அப்புறப்படுத்திட்டு சாமியானா போட்டு, இந்த பக்கம் சைவ உணவு அந்த பக்கம் அசைவம் போட்டு மொய் விருந்து வச்சு பாக்கட்டையில் வெத்தலை பாக்கு வச்சு எல்லா நடிகர்களுக்கும் கூப்பிடுவோம். அவங்க 10 கோடி 5 கோடி எவ்வளோ யார் என்ன தர்றாங்களோ டிடியோ செக்கோ வச்சுட்டு போட்டோம். நடிகர் சங்க கட்டிடத்திற்கு விஜயகாந்த் பெயரை சூட்ட வேண்டும் என்ற இயக்குனர் RK செல்வமணி மக்களின் கோபத்திற்கு ஆளாகி விடுவோம் என்று பயந்து போய் பல நடிகர்கள் விஜயகாந்துக்கு இறுதி அஞ்சலி செலுத்த வந்ததாக தெரிவித்தார். விஜயகாந்த் சார் பேர் வைக்கிறதால, கேப்டனோட பேரை வைக்கிறதால நடிகர் சங்க வளாகம் தான் புகழ் பெருமை தவிர விஜயகாந்த் சாருக்கு எந்த பேரும் அதனால் வந்துட போகிறதில்லை. எந்த மரணத்துக்கும் யாரும் வரலன்னா கூட யாரும் பெருசாக எடுத்துக்கல. ஆனால் இந்த மரணத்துக்கு யாராவது வரலன்னா மக்கள் அவங்கள குற்றம் சாட்டுற அளவுக்கு மக்களோட மனநிலை வந்துடுச்சு. ஏன்டா நீ அந்த மரணத்துக்கு போலங்கிற கேள்வி கேட்கிற மனநிலைக்கு மக்களுக்கு பயந்தாவது இந்த நிகழ்ச்சிக்கு வர வேண்டிய ஒரு கட்டாயத்தை அந்த பொதுமக்கள் ஏற்படுத்திருக்காங்க. சின்ன கவுண்டர் படத்தை இயக்குவதற்கு முன்பே தனது திருமணத்திற்கு விஜயகாந்த் செய்த உதவியை RV உதயகுமார் நினைவு கூர்ந்தார். அப்புறம் வேறு வழியே இல்லை, நம்மளது சென்சாரில் மாட்டிக்கிட்டு கல்யாண தேதி முதல்ல வந்துடுச்சு. கையில் காசே கிடையாது, வெறும் 2500 ரூபா பாக்கெட்டில் போட்டு தாலி கட்டுறதுக்கு ஊருக்கு போயிட்டுருக்கேன். நம்ப மாட்டீங்க, நான் விஜயகாந்த் சாரை பார்த்து இன்வைட்டே பண்ணல. நம்ம உதய்க்கு கையில் காசு இல்லாமல் போகிறானே முதல் படம் ரிலீஸுக்கு முன்னாடி, இப்ராஹிம் ஒரு 4 காரு டிரைவரோடு சேர்த்து அனுப்பி விட்றா அப்படின்னு பண்ணைபுரத்தில் என்னுடைய உறவினர்களை எல்லாத்தையும் அழைத்து வந்தது அவர் கார் தான். விஜயகாந்த் தனக்கு உணவளித்த தாய் என்றார் MS பாஸ்கர். எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரே குறிக்கோள், இவ்வளவுதான். வேறு ஒன்றும் எனக்கு அண்ணனை பற்றி சொல்கிறதுக்கு தெரியல. சாப்பாடு நான் எல்லா ஃபங்க்ஷன்லேயும் சொல்கிற மாதிரி அவர் எனக்கு அண்ணன் மட்டும் இல்லை, என்னை சாப்பிட வைத்து அழகு பார்த்த தாய்
அப்படின்னு நான் சொல்கிறேன். அம்மா அப்படின்னு தான் சொல்லுவேன் நான் அவர். விஜயகாந்துக்கு ஒப்பனை கலைஞராக பணியாற்றியவர்கள், ஓட்டுநராக இருந்தவர்களையும் நினைவேந்தலின் போது தயாரிப்பாளர் டி. சிவா நினைவு கூர்ந்தார். சோத்ராஜ் கேப்டனுடைய 40 வருடமாக அவருடைய மேக்கப் மேனாக இருந்தவர். கேப்டன் மிக அதிக உரிமையை எடுத்து எல்லா விதமான விளையாட்டுகளையும் இவர் கூட தான் விளையாடுவார். இவரை அன்பால் அவர் பண்ண டார்ச்சர் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அப்படி ஒரு பேரன்பு இவர் மேலே. இவருடைய உடல்நிலை சரியான நேரத்துலையும் எல்லா நேரத்திலையும் கேப்டன் இவர் விசாரிக்கும் இவர் பார்க்குறதுமா இருக்கும். மிக அன்புக்குரியவர். ராஜேந்திரன் அதே 40 வருடத்துக்கு மேலாக அவருடைய காஸ்டியூமர். சண்முகம் அவருடைய மேக்கப் மேன் அவர் கூடவே இருப்பார். சுப்பையா அவருடைய நிழல். கேப்டன் வாழ்க்கையில் அதிகமாக உச்சரித்த பெயரில் அவர் சினிமா வாழ்க்கை முழுவதுக்குமாக சுப்பையான்ற பேர் தான் அதிகமாக உச்சரிக்கப்பட்ட பெயர். விஜயகாந்தின் பெருமைகள் குறித்து எஸ்.வி. சேகர் பேசினார். ஒரு நாளைக்கு சுமார் 100 இல்லை 200 பேர் குறைஞ்சபட்சம் சாப்பிடுவாங்க. அவர் இத்தனை நாள் போட்ட சாப்பாடு அவங்களுடைய சந்ததி எல்லாரையுமே வாழ்க்கையில் மிக சிறப்பாக காப்பாற்றும். இந்த கேப்டன்கிற அடைமொழி இனிமேல் தமிழ் சினிமா இருக்கிற வரைக்கும் வேறு யாருக்குமே அது வைக்க முடியாத அளவுக்கு அந்த இடத்தை விஜயகாந்த் ஃபிக்ஸ் பண்ணிட்டார். ஏன்னா அந்த ரசிகர் மன்றம் மாறும்பொழுது அந்த அடைமொழியோடு சேர்த்து மாறிக்கிட்டே ஒரு ஜென்ரேஷன் மாறும்போது